ரொம்ப நேரமா சுபாக்காவை காணோம். ஒருவேளை மேல இருக்காங்களோ? சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சரி, என்னன்னு போய் பாப்போம். இங்க இருக்காங்களா? சுபாக்கா, சாப்பிடாம கூட நிலாவை பார்க்க வந்துட்டீங்களா? இன்னைக்கு நிலா அழகா இருக்குல்ல? சுபாக்கா, என்ன தனியா நின்னு அழுதுட்டு இருந்தீங்களா? இல்லம்மா. நீ என்ன கேட்ட? நிலா கேட்டல? ஆமா. நிலா ரொம்ப அழகா இருக்குல்ல? அக்கா, என்ன ஆச்சு? இங்கேயே வந்து நின்னு தனியா அழுதுட்டு இருக்கீங்க. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா ப்ளீஸ், என்ன பிரச்சனைன்னு என் கண்ணை பார்த்து சொல்லுங்க. அக்கா சொல்லுங்க, நிஜமாவே என்ன நீங்க தங்கச்சியா நினைக்கிறதா இருந்தா என்னன்னு சொல்லுங்க அக்கா. நீ என்னோட தங்கச்சிதாம்மா. ஆனா நான் காரணம் என்னன்னு சொன்னா நீ என்ன வெறுத்துருவ. அக்கா, உங்களை போய் நான் என்னைக்காவது வெறுப்பேனா? சொல்லுங்க அக்கா. அது வந்து இந்திரா, காவியாவும் என் தங்கச்சி தான். அவளுக்கு சீமந்தம் நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா ஆனா என்னக்கா? சொல்லுங்கக்கா. அக்கா, என் வயித்துல இது வரைக்கும் எதுவுமே தங்கலையம்மா. நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியல. அத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் யாருக்குமே எந்த கெட்டதுமே நினைச்சது இல்ல. ஆனா கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி தண்டனை கொடுக்கறாருன்னே தெரியல. அக்கா அக்கா அழாதீங்க அக்கா, ப்ளீஸ்க்கா. எல்லாரும் கீழே சந்தோஷமா இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அங்க கவலைப்படுறதுமா? அதான் நான் மேல வந்துட்டேம்மா. இதே வீட்ல கண்டிப்பா உங்களுக்கு சீமந்தம் நடக்கதான் போகுது. நீங்க வேணா பாருங்களேன். வர வர எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சுமா. எத்தனை வேண்டுதலை நிறைவேற்றிருப்பேன், எத்தனை கோயில்ல மடிப்பீச்சை ஏந்திருப்பேன். ஆனா ஒரு கடவுளுக்கு கூட என் மேல இறக்கமே இல்லாம போயிடுச்சு. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் குழந்தை இல்லைன்னா அவங்க பெரிய பாவம் செஞ்சவங்க. எங்க போனாலும் இந்த வேண்டுதல் செஞ்சியா, அந்த கோயிலுக்கு போனியான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு கொண்டுடுவாங்க. அன்னைக்கு கூட ஒரு வீட்டுக்கு வளகாப்புக்கு போயிருந்தேன். என்ன வளையல் கூட போட விடல தெரியுமா? என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்க. எனக்கு ஒரு விஷயம் தான் ரொம்ப பயமா இருக்கு இந்திரா. என்னக்கா? இதே காரணத்தை சொல்லி காவியா கையில என்ன வளையல் போட விடாம ஒதுக்கிட்டாங்கன்னா சொந்த வீட்லயே எனக்கு ரொம்ப அவமானமா போயிடும். அதை என்னால தாங்கவே முடியாது. அழாதீங்க அக்கா, அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது. ஏமா, நானும் என் புருஷனும் என்னதான் பாவம் பண்ணோம்? கோயில் கோயிலா போயும் கூட எங்களுக்கு மட்டும் எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது. சுபாக்கா, நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கோயில் கோயிலா அலைஞ்சீங்கன்னு சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு முறையாச்சும் என்ன ப்ராப்ளம்னு டாக்டர் கிட்ட போய் பாத்திருக்கீங்களா? ஏந்திரா, ஊர்ல
எல்லாரும் சொல்ற மாதிரி நீயும் என் மேலதான் குறை இருக்குன்னு நினைக்கிறியா? அக்கா இல்லக்கா, மறுபடியும் நீங்க தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க. இல்லக்கா, நான் உங்ககிட்ட அப்படியெல்லாம் சொல்லல. ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே அவங்க மேல குறை இருக்குன்னு அர்த்தமா என்ன? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லக்கா. எனக்கு என்னமோ இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிருமோன்னு தோணுது. ப்ளீஸ்க்கா, எனக்காக ஒரே ஒரு தடவை டாக்டர் போய் பார்த்துட்டு வாங்க. சரிம்மா, எனக்காக நீ இவ்ளோ தூரம் சொல்ற, நான் போறேன். அக்கா, இன்னைக்கு நம்ம ஊர்ல குழந்தை இல்லாததுல ஒரு பெரிய விஷயமே இல்ல. ஈஸியா டாக்டர் சரி பண்ணிடுவாங்க. நீங்க மாமாவை கூட்டிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு வாங்க. என்ன? சரி இந்திரா, நீ சொன்ன மாதிரி நான் நம்பிக்கையோட போறேன். சூப்பர்க்கா. சுபாக்கா, அப்போ அடுத்து உங்களுக்கு தான் இந்த வீட்ல சீமந்தம். ம்? எனக்கு ஒரு நல்ல பட்டு புடவையை எடுத்து கொடுக்கணும். ஓகே? சும்மா இரு, உனக்கு இல்லாமலையா? சரிக்கா, வாங்க. இன்னும் சாப்பிடாமலே இருக்கீங்க, வந்து சாப்பிடுங்க. ம், வாங்க. சீமந்தம்னா 4 பேர் வர போக இருப்பாங்க. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்கெல்லாம் வருவாங்க. எல்லாருக்கும் எல்லா வேலையும் செய்யணும். நிறைய வேலை இருக்கும். இந்திரா இவ்ளோ டிஸ்டர்பன்ஸ்ல எப்படி படிப்பான்? பாவம். காவியா, ஏன் இப்படி எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்க? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன். நடுராத்திரி எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்க, சொல்லி என்னாச்சு? ஏதாவது வலியா? உடம்புக்கு எதுவும் முடியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நீங்க படுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஏன் தூங்காம இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு தூக்கம் வரல, நான் தூங்கல. அவ்வளவுதான். ஏய், நான் என்ன கேக்குறேன், நீ என்னமோ தெனாவட்டா பதில் சொல்லிட்டு இருக்க. ஏன் தூக்கம் வரல? ஏன் இப்படி முழிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு தானே கேக்குறேன். அடடடடா, உங்களுக்கு ரொம்ப அக்கறை தான். எனக்கு தூக்கம் வரல, அதான். வேற எந்த காரணமும் இல்ல. என்கிட்டயே வர வர போய் சொல்றல. எனக்கு தெரியும்டி, உன் தங்கச்சிக்கு எக்ஸாம் வர டைம்ல எங்க அம்மா சீமந்தத்துக்கு நாள் குறிச்சிட்டாங்கன்னு உனக்கு கவலை அதானே? ஹலோ, என்ன பதிலே வரல? அதானே பார்த்தேன். உண்மையை கண்டுபிடிச்சிட்டுன்னு ஆச்சரியமா இருக்கா? எனக்கு தெரியும்டி, எங்க அம்மா அவ்வளவு பணத்தை கொட்டி இவ்வளவு ஆடம்பரமா சீமந்தத்தை பண்ணணும்னு நினைக்கிறாங்களே. ஆனா நீ உன் ஃப்ராடு தங்கச்சியை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கியா? இங்க பாருங்க, என் தங்கச்சிய அந்த வார்த்தை எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. நீங்க ஒழுங்கா என் கூட குடும்பம் நடத்திருந்தா அவ அந்த வேலையெல்லாம் செஞ்சே இருக்க மாட்டா. ஓ, தங்கச்சியை சொன்ன உடனே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? ஏண்டி, புள்ளைய சுமந்துட்டு இருக்கவ நீ, அப்பா நான். நம்ம வசதி என்ன? நான் நல்லா இருக்கணும்னு பாப்பாங்களா? உன் தங்கச்சி ஃபெயில் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுத போறா, இல்ல அதை பார்த்துட்டு இருப்பாங்களா? இதுக்கு உட்காந்து கவலை வேற பட்டுட்டு இருக்கியா நீ? வேண்டாங்க, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறீங்க. ஏன் தங்கச்சிக்கு கன்வீனியன்ட்டா டேட் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துற போகுது?
அவ தானே எல்லாருக்கும் சமைச்சு போடுறா, வீட்டை பாத்துக்கிறா. அவளுக்கு இப்படி எக்ஸாம் டைம்ல சீமந்த வச்சா அவ எப்படி படிப்பா சொல்லுங்க? வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடுவாளா? இதுல சீமந்தத்துக்கு எல்லா வேலையும் இருக்கு. அவ எப்படி இதெல்லாம் கஷ்டப்பட்டு பாப்பா? அடி பாவிங்களா, ஏண்டி உங்க அக்கா தங்கச்சி வசதிக்கு ஏத்த மாதிரி எங்க அம்மாவை தேதி குறிக்க சொல்றியா? பேராசை தாண்டி உனக்கு. ஆமாங்க, நாங்க 2 பேரும் பேராசை தான் படுறோம். பரவாயில்ல விடுங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பேசாம படுத்து தூங்குங்க. தூங்க தாண்டி போறேன். எவ்வளவு ஒருத்திக்காக ஏன் தூக்கத்தெல்லாம் கெடுக்கிறதுக்கு நான் ஒன்னும் உன்ன மாதிரி பைத்தியக்காரிலாம் கிடையாது. ஐயா சாமி, ரொம்ப சந்தோஷம். இப்போ தயவு செஞ்சு படுத்து தூங்குங்க. காவியா, நான் ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். வீணா ஓன் தங்கச்சிக்காக வருத்தப்பட்டு இருக்காத. நமக்கு முக்கியம் நம்ம குழந்தை தான். அவ வந்தா என்ன, வரலன்னா என்ன? நீ கவலைப்படாம படுத்து தூங்கு. எப்படிங்க உங்களால இவ்ளோ சுயநலமா பேச முடியுது? உங்க வீடே உங்களை அடிச்சு வெளியே துரத்துச்சு. எவன் மேலயா ஆசைப்பட்டு கட்டின பொண்டாட்டி இருக்கிறப்பவே புது மாப்பிள்ள மாதிரி மேடையில ஏறி உட்கார்ந்தீங்க. அத பார்த்துட்டு அத்தை உங்களை வெறுத்து போய் வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப கௌதம கன்வின்ஸ் பண்ணி ஹோட்டல்ல இருந்து உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது என் தங்கச்சி இந்திரா தான். கொஞ்சமாவது அவளை பத்தி யோசிக்கிறீங்களா நீங்க? அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற நீ? யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். இந்திராவை படிக்க விட்டாலே போதும். அவளுக்கு வேற எந்த உதவியும் யாரும் செய்ய வேண்டாம். இப்படி படிக்க கூட விடாம தடுத்தா அவ என்னதான் பண்ணுவா? காவியா, உன் தங்கச்சி பத்தியே பேசிட்டு இருந்தா பொழுதே விடிஞ்சிரும். தூங்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் வச்சிருக்கா. நீ பேசாம படுத்து தூங்கு. ஏன் உடம்ப பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க தூங்குங்க. காவியா, வீணா அடம் பிடிக்காத. ஓ நல்லதுக்காக தான் சொல்றேன். இப்படி கண்ணு முழிச்சிட்டு இருந்தா உனக்கும் நல்லது இல்ல, பிறக்க போற குழந்தைக்கும் நல்லது இல்ல. சொன்ன எல்லாமே பண்ணீங்களா? இன்னைக்கு இங்க வந்து அக்கறையா என்னமா நடிப்பு நடிக்கிறீங்க? சொல்லுங்க. ச்சே, எப்ப பார்த்தாலும் அதையே சொல்லி சொல்லி காமிச்சிட்டு இருக்க. தூங்குன்னு சொன்னதுக்கு என்னென்ன பேசிட்டு இருக்க நீ? நிம்மதியா இங்க தூங்க கூட முடியுதா? ச்சே, தூங்குன்னு சொன்னதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். திமிரு திமிரு. அக்காவுக்கும் தங்கச்சி எவ்வளவு திமிரு. ச்சே. அதை விட உன்னையே படிச்சு முடிச்சிட்டோம். சூப்பர். சரி போய் தூங்குவோம், இல்லைன்னா காலையில லேட் ஆயிடும். தூங்கும்போது கூட ஸ்மார்ட்டா இருக்கியே. என்னால மட்டும்தான் அது முடியும். முகத்துல எப்பவுமே ஒரு ஸ்மைல் இருந்துட்டே இருக்கு. கை கால் அப்படி இப்படி போடாம
அட்டென்ஷன்லயே தூங்குறான். உன்னை பார்த்து ரசிச்சுட்டே நின்னா வர தூக்கம் கூட போயிரும். அழகு. உன்னை பார்க்காம இருக்கவே முடியலையே கௌதம். என்னெல்லாம் நீ எனக்காக பண்ற? என் அம்மா கிட்ட சண்டை போடுற, ஊர் ஊரா போய் புக் வாங்கி கொடுக்குற, என்னை படிக்க சொல்லி எப்பவும் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்க. என்னை விட நான் ஐஏஎஸ் ஆகணும்னு நீதான் ரொம்ப கனவு காண்ற. இவ்வளோ நாள் எத்தனையோ காரணங்கள் இருந்துச்சு. இனிமே உனக்காகவே நான் ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும்ன்ற நினைப்பு வந்துருச்சு. பாஸ் பண்ணிட்டு வந்து நீ சந்தோஷமா இருக்கும்போது உன்கிட்ட நான் ஐ லவ் யூன்னு சொல்லணும். சொன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? எப்பவும் மாதிரி இப்படி ஸ்மார்ட்டா சிரிப்ப. அப்புறம் இந்திரா உன்னை டைவர்ஸ் பண்ணணும்னு நினைச்சதே தப்பு. கடவுளே, இந்த வீட்டுக்கும் கௌதம்க்கும் எந்த கெட்டதும் நடக்காம நீதான் கூடவே இருந்து பாத்துக்கணும். குட் மார்னிங் கௌதம். நானே எழுப்பலாம்னு நினைச்சேன், நீ எழுந்திருச்சிட்டியா? இந்திரா, ராத்திரி ஃபுல்லா தூங்காம முழிச்சுதான் இருப்பியா நீ? எப்போ நீ ரெடியான? நான் 5 மணிக்கே எழுந்திருச்சிட்டேன் கௌதம். நானே உனக்கு லேட்டா காஃபி கொடுக்க வந்தேன்னு நினைச்சேன். நீ என்ன கேக்குற? இந்தா காஃபி குடி. என்னது 5 மணிக்கு எந்திரிச்சியா? இந்திரா, நீ தூங்க போகும்போது 3 மணி. அப்ப 2 மணி நேரம் தான் தூங்குனியா என்ன? இந்திரா, என்ன இந்திரா, உடம்புக்கு ஒத்துக்குமா என்ன? சரி, காஃபி குடி கௌதம். நான் 3 மணிக்கு தான் தூங்குனேங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நைட்டு ஃபுல்லா என்ன பார்த்துட்டே இருந்தா நீ எப்படி தூங்குவ? கௌதம், நீ ஆபீஸ்க்கு வேற போகணும்ல. என்ன கேர் பண்றதை விட்டுட்டு நீ ஒழுங்கா டைம்க்கு தூங்கு. ஓகே? அது சரி. நான் உனக்கு சொன்னா நீ எனக்கு சொல்றியா? இல்ல, நீ வழக்கமா எப்பவும் 2 மணி வரைக்கும் தானே படிச்சிட்டு இருப்ப. அதை வச்சுதான் நான் சொல்றேன்.
இந்திரா, இந்த பரீட்சை முடிகிற வரைக்கும் வீட்டு வேலையெல்லாம் இப்படி இழுத்து போட்டு செய்யாத. கொஞ்சம் யோசியேன் ப்ளீஸ். நான் இதெல்லாம் யோசிக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா? நான் எல்லாமே யோசிச்சுட்டேன் கௌதம். எனக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு இந்த வீடும் அத்தை என்ன மருமகளா ஒத்துக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதை நான் எதுக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். இங்க பாரு, ஹெல்த்தும் முக்கியம். ஹெல்த்தும் நல்லா இருந்தா தான் ரெண்டுமே பேலன்ஸும் பண்ண முடியும். யோசிச்சுக்கோ, நான் உன் நல்லதுக்கு தாமா சொல்றேன். தெரியும் கௌதம், நான் பாத்துக்கிறேன். நீ கவலைப்படாம காஃபியை குடி. காஃபி குடிங்க, சாப்பிடுங்க, அப்படியே அதுலயே இரு. ஆளை பாரு, என்னைக்கு நான் சொன்னதை கேட்டிருக்க நீ? நீ கொஞ்சம் கேர் எடுத்துக்கோ இந்திரா. உன் அக்கறை எனக்கு புரியுது கௌதம். அவ்வளவுதான், எக்ஸாம் முடிஞ்ச உடனே நல்ல கும்பகர்ண தங்கச்சி மாதிரி சூப்பரா தூங்க போறேன். சரி, கீழே நிறைய வேலை இருக்கு, நான் உன்கிட்ட பேசிட்டே இருக்கேன் பாரு. நீ இரு, நான் போறேன். ஏய் இந்திரா, இந்திரா. இந்திரா, இந்திரா. கொலுசு கீழே விழுந்தது கூட தெரியாம போயிட்டு இருக்கா.